மேடம் இவ்வளோ டீப்பா யோசிக்கிறீங்கன்னா எனக்கு நல்லா புரியுது மேடம். கவலையே படாதீங்க. இது வரையும் வெறுங்கால எந்த ஃப்ளோரும் நான் ஏறவே இல்லை. சாக்ஸ் போட்டுக்கிட்டு தான் ஏறி இருக்கேன். எங்க கையில சாக்ஸ் ஆல்ரெடி நிறைய இருக்கு. நீ எத்தனை ஸ்னேக் டான்ஸ் போட்டிருக்கியோ அத்தனை சாக்ஸ். அப்போ சாலிட் ஸ்டாக் எல்லாம் சாலிட் தான். இன்னொரு கொஸ்டினும் இருக்கு. லேட் எதுக்கு கேளுங்க. உன்னோட டான்ஸ் எத்தனை நிமிஷத்துக்கு நீண்டு நிக்கும்? ஃப்ராங்கா சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் பாட்டுக்கு அப்படி இப்படின்னு 7 நிமிஷம் போடுவாங்க. ஆனா ஆனா பெக்கு ஏற ஏற சாரி பாட்டு மாத்த டான்ஸ் டியூரேஷன் அதிகமாகும். பாஸ் 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 ஆயிட்டா. ஆஹா எல்லாத்துலயும் பாஸ் ஆயிட்டான். பாஸ் 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 பாஸ். நீ பாஸ் ஆயிட்ட. 10 நிமிஷத்துல பாண்டி பஜார் வந்துரு. மேடம் 10 நிமிஷத்துல என் பல்சர் எடுத்துட்டு பாண்டி பஜார் வந்துடுறேன். பர்ஃபெக்ட் லொகேஷனை என் நம்பருக்கு நீங்க பாஸ் பண்ணுங்களேன். என்ன இன்னும் வரல? தொரங்க தொரங்கன்னு சொன்னேன். அப்படின்னா அதுக்குள்ளேயேவா? நான் திறக்க சொன்னது உங்க ஜிப்பை இல்ல, உங்க பயோடேட்டாவை. ஓ பயோடேட்டாவா? அது சரி. பார்க்கறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கணும், பார்த்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கிறீங்க. சொன்னேன்ல. எங்க ஃப்ளோர் மேல விளையாடுறவனுக்கு பயோடேட்டா தேவைங்கிறது அவசியமே இல்லை. அவனோட பயாலஜி தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். நல்லா இருக்காதுன்னு தான் பயோடேட்டா கேட்குறேன். +2ல எல்லா சப்ஜெக்டை விட எனக்கு பயாலஜியில் தான் மேடம் அதிகமாக மார்க் வந்தது. அப்படின்னா எங்க கூட பெஸ்ட் பயோவார் பண்ணுவீங்களா? சரி, நான் இப்போ அவுக்குறேன். பயோடேட்டா கேளுங்க. என் பேரு இமானியல். +2 உடனே பாஸ் பண்ணிட்டேன். அப்பா ரெக்கமெண்டேஷன்ல பஸ் கண்டக்டர் ஆயிட்டேன். பஸ் கண்டக்டரா? ஆஹா, அப்படின்னா நம்ம ஃப்ளோருக்கு நல்ல டான்ஸ் மாஸ்டர் கிடைச்சிட்டாருடி. நல்ல மாசு டான்ஸரோட நம்ம ஃப்ளோருக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான். நான் ஸ்டாப் டான்சிங், டான்ஸ் ஃப்ளோர் லோடிங். அப்பப்பா ச ச ச ச சரசம் ச ச